வந்துட்டு லைவ்ல வந்து பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட் எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா இது மேபி வந்துட்டு இந்த வீக்லி டாஸ்க் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு யார் யாரு எங்கிட்டு போகணும், யாரு தொழிலாளர்கள், யார் மேனேஜர் சூஸ் பண்றாங்க, ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து என்னடா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம், ஒரு வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே ஒரு டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்காச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணி அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் இருக்கும் போது மேபி வந்துட்டு ஹவுஸ்மேட் யாருமே தெரியாது, வீக்லி டாஸ்க் தான் வந்துட்டு சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டாப் 8ல யார் இருக்கா, டாப் பாட்டத்துல யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, பாட்டத்துல 8 பேர் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. கேட்கும்போது எல்லாருமே ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஓட்டிங் லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு டாப் 8, இவங்க வந்துட்டு டாப் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே ஓட்டிங் லிஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து பார்த்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா தீபக் அண்ட் ஜாக்கு, சௌந்தர்யா, முத்துக்குமார், தர்ஷிகா, ஜெஃப்ரி அண்ட் மஞ்சரி அண்ட் விஷால் இவங்க எல்லாருமே வந்து டாப் 8ல இருக்காங்க. ஓகேங்களா? இதுல என்னடா சம்பவம் பாத்தீங்கன்னா வந்து அன்சிதாக்கு பயங்கர கோவம். ஏற்கனவே வந்து இவங்க 2 பேருமே சுத்தமா பிடிக்காது. என்னன்னு காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த எனக்கு வந்து இவங்க 2 பேரும் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு இவங்க 2 பேரும் வந்துட்டு டாப் 8ல இருக்கவே கூடாது. இவங்க இருக்கிறதுக்கு சுத்தமா தகுதியே கிடையாது. இவங்க டாப் 8ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் விஷாலையும் தர்ஷிகாவையும் பயங்கரமா வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி நேரா அடிச்சு விடுறாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு சத்தியமா சொல்றாங்க, இவங்க எல்லாம் தகுதியே இல்ல, டாப் 8ல எல்லாம் சுத்தமா அவங்க தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஒரு டாப் 8ல வந்துட்டு இவங்க 2 பேருமே இருக்கவே கூடாது, அதுக்கு பதிலா அருண் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா ஒரு பக்கத்து முடிவு பண்றாங்க. இதுக்கு அருண் கேட்கும்போது அருண் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கே வந்துட்டு டாப் 8ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லமா, நானே பேசாம தானே இருக்கேன், நீ ஏமா பொங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் பேச ஒரு பக்கத்து வந்துட்டு கத்துறாரு. இந்த ஒரு போட்டி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அன்சிதாவுக்கு விஜய் விஷால், தர்ஷிகா அவங்க 2 பேருமே வந்துட்டு என்னடா நேத்து நைட்டு தானே வந்துட்டு நம்ம அன்சிதா விஜய் விஷால் பேசினாங்க, இப்ப என்னடா கோல்மால் அப்படின்னு பார்த்தா என்ன கதைன்னு தெரியல. மறுபடியும் இது சம்பவம் எதுவும் நடந்திருக்குதா, நைட்டு இது நம்ம பார்க்காத எதுவும் உள்ளுக்குள்ள எதுவும் நடந்துச்சா என்னன்னு தெரியல. இவங்க 2 பேருமே இருக்க தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்சிதா ஒரு பக்கம் வந்துட்டு செம்மையா வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் தான் இருக்கணும்னாங்க. அருண் வந்துட்டு அவன் வந்துட்டு சண்டை போடுறதுக்கு நான் வரேன், இதுக்கெல்லாம் நான் சுத்தமா வரல, யார்ட்டாச்சும் நான் சண்டை போடணுமா, யார்ட்டாச்சும் நான் சொல்றது வந்துட்டு நான் தான் கரெக்ட்னு நான் ப்ரூவ் பண்ணுமா, அதுக்கு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு சொல்றான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமான ஒரு சண்டை எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் ஒரு சண்டை ஆரம்பிக்குது. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தர்ஷிகா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து மூஞ்சுக்கு நேரா எதிரியை கூட வந்துட்டு நம்பிடலாம், ஆனா இந்த பின்னாடி குத்துற எதிரிலாம் வந்துட்டு சத்தியமா நம்பவே முடியாது. முதுகுல குத்துறவன கூட நேரா வந்துட்டு அப்படியே நேரா வந்துட்டு குத்துறவன கூட நம்ம வந்துட்டு ஏத்துக்கலாம், ஆனா இந்த பின்னாடி வந்துட்டு குத்துறவனை வந்துட்டு சத்தியமா ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு செம்மையா வந்துட்டு நம்ம அன்சிதா வந்துட்டு மூஞ்சி உடைக்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க. இதான் வந்துட்டு லைவ்ல வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாப் 8ல வந்துட்டு நம்ம விஜய் விஷால் இருக்கணுமா அண்ட் தர்ஷிகா இருக்கணுமா என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.